குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ், கோவையில இருந்து. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்துல மார்ச் மாதம் சனி பயிற்சி நம்ம பார்த்தோம். இப்போ சனி பயிற்சி ரெட்ரோகிரேட் ஆகிறாரு, அதாவது வக்ரமாகிறார். ஆல்ரெடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மாற்றங்கள் ரெட்ரோகேட் ஆகிறது, வக்ரமாகிறது. பொதுவாக ஒரு கிரகம் வக்ரமானா ஆப்போசிட் பலன். வக்ரம் இன்னும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நேராக போயிட்டு இருக்கிற ஒரு கிரகம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே பேக் சைடு வருவாங்க. எல்லாருமே எல்லா கிரகமும் வக்ரமாகும், அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக வக்ர நிவர்த்தி ஆகும். ஆனால் நம்மளுடைய சனி கோள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப லேட். எந்த ஒரு பாவத்துக்கு மாறினாலுமே 2.5 வருஷம் எடுத்துக்குவார். இப்போ ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. அது மட்டும் ஸ்பீடாக நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. சரி, ஓகே. 2026 ஜூலை மந்த் 26 அன்னைக்கு ரெட்ரோகேட் ஸ்டார்ட் ஆகுது, வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா டிசம்பர் 10 நிவர்த்தி ஆகிறாரு. ஓகே, இப்போ பொதுவாக எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் வக்ரம் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு பாவகத்திலேருந்து முந்தைய பாவத்துக்கு போகும். இப்போ மீனம் அப்படின்னா கும்பத்துக்கு போகிறது தான் ரெட்ரோகிரேட். ஆனால் சனி ரொம்ப ஸ்லோ பிளானட் அப்படிங்கிறதுனால மீனத்திலே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்காரு அப்படின்னா உத்திரட்டாதி 3, 2, 1 அந்த மாதிரி ஒரு மெதுவாக அங்கே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு, அங்கே நிவர்த்தி ஆகுறாரு. ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்குமே. ஸோ இந்த காலகட்டத்தில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட அதிர்வளைவுகள், ஸோ அதன் மூலியமாக நடக்க இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் நடக்கும், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சனி பகவான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் 11க்கும் உரியவர். அவர் எந்த இடத்துல இருக்காரு அதனுடைய பலன்களை மட்டுமே 12ஆம் இடத்துல இருந்து கொடுக்கும். ஓகேங்களா? நான் இதை முன்னாடி கிளியராக சொல்லிடுறேன். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிரகங்கள் அங்கேயே இருக்கும். அப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஒருவேளை பிரச்சனையாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவகம் வக்ரமானால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10க்கு 11க்கும் உரிய சனி 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னா 8, 12 அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பெரிய ப்ராப்ளம் தான். அந்த இடம் வக்ரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆப்போசிட் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய பாவகம் வக்ரமாகும் போது இந்த சனி பகவானால் வக்ரம் ஆகிறது என்றால் அவங்க எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் லக்கு, அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணுங்கள். எல்லாருக்குமே நிவர்த்திகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்க போகுது? தனுசு ராசிக்காரர்களுக்கு 2, 3 அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடத்திலிருந்து உங்களை ஓரளவுக்கு வீடு மூலியமாக கடன், சுகஸ்தானம் அப்படிங்கிறது தூக்கம், நிம்மதி அப்படியே கெட்டு போயிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேலைகள் எல்லாமே அப்படியே ஒரு இழுப்பறியா, தாயுடன் பிரச்சனை, கண்டிப்பாக வாக்குவாதங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கும். அப்போ 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தடை ஏற்பட்டிருக்கும். இல்லை உங்களுக்கு சனி பகவான் அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கறதும் சனி பகவான் தான். அந்த விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை ஒரு போராட்டமாக ஒரு தூக்கம் நிம்மதியை கெடுக்கிறதும் அதே சனி பகவான் தான். ஒரு காலகட்டத்தில் முடிச்சுட்டு போகும்போது அதுக்கு நிவர்த்தி கொடுக்கறதும் சனி பகவான் தான். ஓகே, இப்போ நீங்கள் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா
2, 3க்குரியவர் 4ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா, இந்த 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் இருக்கக்கூடிய அந்த கர்மாக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இப்ப இருக்கீங்க. அப்ப குடும்பத்துக்காக, உங்களுடைய தனத்திற்காக, உங்களுடைய முயற்சிக்காக, உங்களுடைய ஆசைக்காக நீங்க நடத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னாகும் அப்படின்னா, மத்தவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவே. தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ்ல இறங்கியிருப்பீங்க. அதுவே என்னாகும் அப்படின்னு உங்களை ரூன் பண்ணும். ஏன்டா நம்ம இதை பண்ணோம்? எதுக்கு நம்ம இதை பண்ணோம்? எதுக்கு இந்த வேலையை விட்டோம்? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை அப்படியே ரூன் பண்ணி உங்களோட லைஃப் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் தடுக்கும். அப்போ வந்து என்னன்னா, இப்போ 2க்கும் 3க்கும் உரிய சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து வக்ரமாயி குரு பார்வை பெறுகிறார். ரிலீஃப். இந்த 4.5 மாசம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா அர்த்தாஷ்டம சனி பார்வை இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, அந்த பார்வை இருந்தாலும் ஹார்ட் ஒர்க், அதாவது என்னன்னா தூக்கமே இல்லாமல் 10 மணிக்கு உங்களுக்கு வேலை முடியுதுன்னா 12 மணி வரைக்கும் வேலை பண்ணுவீங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா, இந்த மாதிரியான ராசிக்காரர்கள் ஹெவியாக ஒர்க் பண்ணிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஒரு ஆர்டர் கிடைச்சி அந்த ஆர்டருக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஹெவியாக ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த 4.5 மாச காலம் ஜூலை 26லேருந்து டிசம்பர் 10 வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு வந்து பணம் தேடி வருமா? வரும். ஆப்பர்ச்சுனிட்டி வருமா? வரும். ஆனால் இதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ வந்து உங்களுடைய தாயாரிடம் வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அதை சரி பண்ணிக்கோங்க. போய் மன்னிப்பு கேட்டுருங்க. தாயாரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயார். அப்போ லக்னாதிபதி எங்க போய் உட்காந்துருக்காரு? உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் அழகா உச்சமாகிறார். பிரச்சனையே உங்களால தான். உங்களோட யோசனைகள் தான் பிரச்சனை. அப்போ உங்களால யாருக்கு பிரச்சனை? குடும்பத்திலேயும் பிரச்சனை. அப்போ 3ஆம் இடம் உங்களோட முயற்சினால் பிரச்சனை. அப்போ 8 சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் பிரச்சனை. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, உங்களுடைய வழிகாட்டுதல் தவறாக இருக்கும். லக்னாதிபதியை மறைந்தால் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத விஷயங்கள்ல போய் நீங்க நாட்டம் செலுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்போ எதுவுமே தேவையில்லை அப்படின்னு. அப்போ வந்து தனுசு லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஆனால் இந்த 4.5 மாதம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை திருத்திக்கிறதுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக வந்து நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும், கொடுக்கல் வாங்கல்னா அதெல்லாம் கொடுத்துருங்க. அதே மாதிரி புது ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக, ஏன்னா அந்த இடத்துல வந்து ராகு இருக்காரு, 3ஆம் இடத்தில் ராகு. தேவையில்லாத நட்புகள் மூலியமாக நடக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ தனுசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூளை வந்து அந்த 8ஆம் இடத்துல இருந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துல வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடிய அந்த ஒரு தருணத்தை கொடுப்பார். அப்போ ராகுவையும் பார்க்கணும், சனி வீட்டில் ராகு. அப்போ வந்து எப்படி இருக்கும்? தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது எல்லாமே கட்டுப்பாடாக நீங்கள் வந்து அதை கொண்டுட்டு வந்து சரி செய்துக்கோங்க. இதுக்கு எல்லாமே வழிபாடுகள் மூலியமாக கண்டிப்பாக மாற்றிக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே மாற்றிக்கோங்க. இந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இப்போ சரி செய்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு இன்னுமே நல்லது. இல்லைன்னா வந்து சில பேர் சொல்லி திருந்துவாங்க, பட்டு திருந்துவாங்கங்கிற கேஸில் 2வது ரகம் அர்த்தாஷ்டம சனி பார்வையில் நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, எந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த வலிமை கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் 2, 3க்கும் உரிய சனி துலாமல் வந்து உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லாத பண ரொட்டேஷனை வாங்கி அந்த இடத்துல வந்து உங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் குறுக்கு புத்தியில் வந்து இயங்க வைப்பார். அதைத்தான் நான் இப்போ முன்னாடி சொல்கிறேன். நான் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்குறீங்க, நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் இருப்பீங்க, ஏன் 4 வருஷமாகவே இருப்பீங்க. அவங்க உங்ககிட்ட கேட்டு 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 ஒரு வழி ஆயிடுவாங்க. அப்போ உங்களோட ஹெல்ப் பண்ண அந்த விஷயத்த நம்பாம உங்களோட சுயநலம், சனி ஒருத்தரை பார்த்துச்சு அப்படின்னா சுயநலவாதியாக தான் மாறுவாங்க. தனக்கு என்ன, தன்னோட குடும்பத்துக்கு என்ன, எனக்கு என்ன ஃபேவரு, அதற்காக நான் எப்படி வேணாலும் பேசுவேன். ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாமே வந்து நீங்கள் சரி செய்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. இந்த வார்னிங் டைம், இந்த 4.5 மாதம் அப்படிங்கிறது வார்னிங் டைம். ஸோ தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ரீதியாக கடன் வாங்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சரி பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு அடைக்க பார்க்குறீங்க அப்படின்னாலே நல்லது நடக்கும்.
உங்களுக்கு ஃபேவரில் நடக்குமான்னு கேட்டால் பணம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கொடுக்க வேண்டிய கொடுத்தல் வாங்கல் இந்த மாதிரி விஷயத்தில் சரி பண்ணிக்கும். இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் மூலியமாக இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை வந்து பிழிஞ்சு எடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப பார்த்து இருக்க வேண்டிய ஒரு ராசி வந்து தனுசு. இப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களுடைய வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பாக பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள் இது எல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% மாற்றங்கள் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலிமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம் நம்மளுடைய விஷயத்தை சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்குது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்க பொதுவாக சொன்னால் யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இல்லை என்ன மாதிரியான பாவகத்திலிருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரில் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்தில் ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ், என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.